வணக்கம். நாம இப்போ ஒரு பயங்கரமான டெக்னாலஜி புரட்சியோட ஆரம்பத்துல இருக்கோம். அதுதான் செயற்கை நுண்ணறிவு. அதாவது நாம சொல்ற ஏஐ. இது நம்ம தொழில் செய்யற விதத்தையே மொத்தமா மாத்திட்டு இருக்குது. பாருங்க, இந்த டெக்னாலஜிய ஒரு பிரச்சனையா பார்க்காம, இதுல என்ன பெரிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கறவங்க தான் அடுத்த 10 வருஷத்துல ஜெயிக்க முடியும். இந்த விளக்கத்துல ஏஐய உங்க நேரடி விற்பனை பிசினஸ்ல எப்படி கொண்டு வர்றது, அதுல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, அதை விட முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல என்ன மாதிரி பிரகாசமான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குன்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஆக நம்ம முன்னாடி இருக்கிற முதல் கேள்வி இதுதான். ஏஐ ஒரு சவாலா இல்ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்றத பொறுத்துதான் உங்க பிசினஸோட எதிர்காலமே இருக்கு. இது நம்ம வேலைய பறிக்க வர்ற ஒரு விஷயமா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நம்ம திறமையா பன்மடங்கு பெருக்கிற ஒரு வாய்ப்பா பாருங்க. வெற்றி நிச்சயம். முதல்ல ஏஐனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. இத உங்க பிசினஸோட ஒரு புது ரொம்ப ரொம்ப திறமையான பார்ட்னரா நினைச்சுக்கோங்க. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஏஐ ஒன்னும் நம்ம மூளைக்கு பதிலா வரல. அதுக்கு பதிலா நீங்க செய்யற வேலைய இன்னும் பல மடங்கு வேகமாவும் ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம துல்லியமாவும் செய்ய உதவுற ஒரு கருவி. அவ்வளவுதான். அது உங்களை தூக்கிட்டு வேலை செய்ய போறதில்ல. உங்க கூட சேர்ந்து உங்க திறமைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. சரி, இந்த ஏஐய உடனடியா எப்படி யூஸ் பண்ணலாம்? ரெண்டே ரெண்டு சூப்பரான வழிகள் இருக்கு. ஒன்னு 24/7 கஸ்டமர் சர்வீஸ். யோசிச்சு பாருங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஏஐ சாட்பாட்ஸ் உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லும். ரெண்டாவது, ஸ்மார்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ். உங்க கஸ்டமர்ஸ் என்ன வாங்குறாங்க, எப்ப வாங்குறாங்க, எந்த விலையில வாங்க ஆசைப்படுறாங்கன்னு ஏஐ ரொம்ப துல்லியமா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். இதை வச்சு உங்க பிசினஸ் பிளானை இன்னும் பக்காவா போடலாம் இல்லையா? அடுத்து, இந்த ஏஐ டெக்னாலஜியை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பிசினஸ்ல கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இதை சிம்பிளா ஒரு 3 லெவல்ஸா பிரிக்கலாம். முதல் லெவல் மேம்படுத்தப்பட்ட விற்பனை. இங்க ஏஐ ஒரு அட்வைசர் மாதிரி நீங்க யார்கிட்ட என்ன பேசணும், அடுத்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கும். ரெண்டாவது லெவல் உதவி பெறும் விற்பனை. இங்க ஏஐ உங்க அசிஸ்டன்ஸ் மாதிரி கூடவே இருந்து கால்ஸ்ல பேசினத நோட்ஸ் எடுக்கிறது, டேட்டாவை அப்டேட் பண்றதுன்னு எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்கும். மூணாவது அல்டிமேட் லெவல் தன்னாட்சி விற்பனை. இங்க ஏஐ ஏஜென்ட்களே கஸ்டமர்ஸை தேடி பேசி சேல்ஸ முடிச்சிடுவாங்க. இது உங்க பிசினஸ முழுசா ஆட்டோமேட் பண்ற ஒரு பயணம் மாதிரி. இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்காகவே 24 மணி நேரமும் உழைக்கிற ஒரு ஏஐ ட்ரீம் டீமே உருவாக்க முடியும்னா எப்படி இருக்கும்? அந்த டீம்ல ரொம்ப முக்கியமான 5 ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க யாரு, என்ன செய்வாங்கன்னு பார்க்கலாமா? இதோ பாருங்க, இதுதான் உங்க ஏஐ ட்ரீம் டீம். இங்க ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கு. ஒருத்தர் மேனேஜர் மாதிரி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண, மத்தவங்க புது கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்கிறது, தகுதியானவங்கள மட்டும் ஃபில்டர் பண்றது, சேல்ஸ முடிக்கிறது, அப்புறம் கஸ்டமர்ஸ் சந்தோஷமா இருக்காங்களான்னு பாத்துக்கிறதுன்னு முழு சேல்ஸ் வேலையும் கவனிச்சுப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க டெய்லி பண்ற சின்ன சின்ன வேலையில மாட்டிக்காம உங்க பிசினஸ எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு மட்டும் யோசிச்சா போதும். இதுதான் உண்மையான ஆட்டோமேஷன். இப்ப இவ்ளோ பவர்ஃபுல்லான ஏஐ கருவிகளை நாம எங்க பயன்படுத்தலாம்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. இந்த டெக்னாலஜி நம்ம ஊர்ல எப்படி ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்குதுன்னு பாப்போம் வாங்க. சென்னை மாதிரி பெரிய சிட்டிகளை தாண்டி நம்ம மதுரை, திருச்சி, கோவை, சேலம், திருநெல்வேலி மாதிரி டயர் 2 சிட்டிகள்லாம் இப்போ தொழில் முனைவரோட ஸ்வர்க்கமா மாறிட்டு வருது. உண்மையான வாய்ப்பு இங்கதான் ஒளிஞ்சிருக்கு. ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லவா? போன 5 வருஷத்துல மட்டும் இந்த ஊர்கள்ல வாங்குற சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர் எவ்ளோ அதிகமா இருக்கு தெரியுமா? 40%. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, தரமான பொருட்களை வாங்க காத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட் இது. இந்த ஒப்பீட பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். பெரிய சிட்டிகள்ல பயங்கர போட்டி இருக்கு, ஆனா வளர்ச்சிக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா அதுக்கு நேர்மாறா நம்ம டயர் 2 சிட்டிகள்ல போட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, வளர்ச்சிக்கு வாய்ப்பு மலை மாதிரி இருக்கு. சரியான நேரத்துல சரியான டெக்னாலஜியோட இங்க உள்ள போறவங்க சுலபமா ஜெயிச்சிடலாம். இது ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரி. சரி, இதையெல்லாம் எப்படி செஞ்சு முடிக்கிறது? உங்க வெற்றிக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்ப பார்க்கலாம். இதோ உங்க வெற்றிக்கான 5 ஸ்டெப் பிளான். 1. உங்க கோல் ரொம்ப தெளிவா இருக்கணும். 2. கண்ணுல பட்ட டெக்னாலஜி எல்லாம் வாங்காம உங்க பிசினஸ்க்கு உடனடியா என்ன தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுங்க. 3. உங்க கஸ்டமர் டேட்டா எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வாங்க. 4. டேட்டா பாதுகாப்புலயும் நெறிமுறைகள்லயும் ரொம்ப கண்டிப்பா இருங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க டீமுக்கு நல்ல ட்ரெய்னிங் கொடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு சூப்பர் டெக்னாலஜியும் திறமையான மனுஷங்க கையில இருந்தாதான் ஜெயிக்கும்.
அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் சரியா பயன்படுத்தி நீங்க ஒரு வேலை தேடுறவரா இல்லாம பலருக்கு வேலை கொடுக்கற ஒரு தொழில் முனைவோரா மாற முடியும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. கடைசியா ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் டெக்னாலஜி மட்டும் வெற்றியை தராது. அத நேர்மையோட ஒரு அறத்தோட பயன்படுத்தும் போது தான் நீங்க எதிர்கால பிசினஸ் உலகத்தோட உண்மையான வெற்றியாளரா உருவாக முடியும். இந்த விளக்கத்துல கிடைச்ச தகவல்கள் உங்கள ஒரு முன்னோடி தொழில்முனைவோரா மாத்தணும்னு நம்புறேன். நன்றி.